சகரியான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம என்ன செய்யாலும் ஒன்றும் செய்ய முடியாது. பலத்தினால அல்ல, பராக்கத்தினால, தேவனுடைய ஆவினால ஆகும். பரிசுத்தாவின் நமக்குள்ளே இருந்தார்னா எல்லா காரியத்தையும் சொல்லி தருவார். அதனால தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், இதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன செய்யலாம், எல்லா காரியத்தையும் தேவன் சொல்லி தருவார். அதனால தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்கணும், கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளவன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவினர் யாருக்கு தருவாராம்? வாசித்து பாருங்கள். நம்ம வாசிக்க கேட்ட வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது காசு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் நமக்குள்ள என்ன வரணும்? தாகம் வரணும். தாகம் பரிசுத்தாவினுக்கு வேணும்னு சொல்லி ஆவியார் மேலே தாகம் இருந்தால் தான் அவர் என்ன சொல்லி ஜீவத்தண்ணீர் ஊற்றில் நமக்கு இலவசமாய் கொடுக்குறார். நமக்கு தாகம் இல்லாமல் இருந்தால் நீ பெற்றுக்கோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல மாட்டார். இல்லை நீ பெற்றுத்தான் ஆகணும், இல்லை நீ பெற்றுத்தான் ஆகணும்னு சொல்லி சொல்லவே மாட்டார். அதாங்க சொல்கிறாரு. ஆதியாகம புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசித்து பாருங்க. என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. மனுஷனோட என்ன செய்ய மாட்டார்? போராட மாட்டார். இல்லை நீ பெற்றுக்கணும், இல்லை நீ வேண்டாண்டவர், இல்லை நீ பெற்றுக்கோ அப்படின்னு சொல்ல போராட மாட்டார். விருப்பம் தாகம் இருந்துச்சுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கேட்டால் கட்டால் இன்றைக்கே இப்போயே தர முடியும். பரிசுத்தாவில இருந்தானா சகலமே நமக்கு சொல்லித் தருவார். எல்லா காரியத்திலையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தானா எல்லா காரியத்திலும் நமக்கு கற்றுத் தருவது மாத்திரம் இல்லை, எப்படி நடக்கணும் எல்லாமே சொல்லித்தர முடியும். எல்லோரும் சொல்லித் தருவார். அது மாத்திரம் நம்ம சகலத்தை அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவில இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா.